திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர். பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதே சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர்ல கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்காகவும் அஸ்ஸாம்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்காகவும் பயணம் மேற்கொண்டிருக்காரு. மணிப்பூர்ல ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினாரு, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் செஞ்சு அங்கே பல்வேறு விஷயங்கள்லையும் பல்வேறு நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிற இருக்கிறாரு. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் சம்பந்தமாக அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூருக்கு போயிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக ஆனதுக்கு பிறகு முதன்முறையாக அவர் மணிப்பூருக்கு வந்திருக்காரு. அதற்கு முன்னாடியே அவர் 2 முறை மணிப்பூருக்கு வந்திருக்காரு. மணிப்பூர்ல ஒரு வருடமாக கலவரம் நடக்குது. குக்கி மீட்டி பழங்குடியின மக்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த கலவரம் பல்வேறு மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. இதுவரைக்கும் அங்கு அமைதி நிலை ஏற்படவே இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட வரல. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இந்த பயணத்துல நேரடியாக அந்த குக்கி மெய்ட்டி பழங்குடியின மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு கேம்ப்ல இருக்காங்கல்ல, அந்த கேம்புக்கு போய் ராகுல் காந்தி அவர்கள் அந்த மக்களை சந்திச்சு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. நான் உங்களுக்காக இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, மணிப்பூர்ல அமைதியை நிலைநாட்டுறதுக்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன், இங்க அரசியல் செய்யறதுக்காக நான் வரல, உங்களுடைய சகோதரனா வந்திருக்கேன், உங்களுடைய துன்பத்துல பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், நிச்சயமாக மணிப்பூர்ல அமைதியை கொண்டு வருவோம், அதற்காக நான் என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள்கிட்ட நேரடியாக ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆறுதல் சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் மணிப்பூருடைய கவர்னர் அனுஷியா அவர்களை சந்திச்சு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி விரைவாக இங்க அமைதியை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அந்த மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி, செக்யூரிட்டி அட்வைசர் இவங்களெல்லாம் சந்திச்சு கலந்தாலோசனை செஞ்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியின் போது அங்கே மணிப்பூருடைய மாநில காங்கிரஸ் தலைவர், முன்னாள் மணிப்பூருடைய முதல்வர் இவங்கெல்லாம் பங்கு பெற்றிருந்தாங்க. மிக முக்கியமான நிகழ்வாக இது பார்க்கப்படுது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்கும் மணிப்பூருக்கு போகவே இல்லை. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிரஸ் மீட்ல பிரதமர் மோடி கண்டிப்பா மணிப்பூருக்கு வரணும், இங்க உள்ள மக்களை நீங்க நேரடியா சந்திங்க, ஒரு 2 நாள் இங்க இருந்து இந்த மக்களுக்கு நீங்க நம்பிக்கையை ஏற்படுத்துங்க, அப்பதான் மணிப்பூர்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல வலியுறுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அஸ்ஸாம்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு கேம்ப்ல தங்க வச்சிருக்காங்க, அந்த நிகழ்ச்சிக்காக கிளம்பி போயிட்டாரு. உண்மையிலேயே இந்த நிகழ்வு ஒரு ஆரோக்கியமா பார்க்கப்படுது. அதாவது இந்திய மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்கிறாரு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்கிறாங்க. அதே சமயத்துல பிரதமர் மோடி அவர்கள் இதையெல்லாம் செய்ய தவறிட்டாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது வரைக்கும் நீங்க திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.